Hi friends, welcome to TNPSC General Studies. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 107 மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் ஆன் இன்கம் அது வந்து என்ன, tax revenue of central government, sales tax இது வந்து tax revenue of state government, interest receipts from railways, non-tax revenue of central government, court fees, non-tax revenue of state government. ஸோ என்ன பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றை பொறுத்துக இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா வருமான வரி அப்படிங்கிறது மைய அரசின் வரி வருவாய், விற்பனை வரி அப்படிங்கிறது மாநில அரசின் வரி வருவாய், ரயில்வேலிருந்து கிடைக்கும் வட்டி வரவுகள் வந்து மைய அரசின் வரியில்லா வருவாய், கோர்ட் கட்டணங்கள் மாநில அரசின் வரியில்லா வருவாய். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 108 which among the following sector has the largest contribution to the gross domestic savings in India? பின் கொடுக்கப்பட்டுள்ள துறைகளில் எந்த துறை இந்தியாவின் மொத்த நாட்டு சேமிப்பில் மிக அதிக பங்களிப்பு செய்கின்றது? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹவுஸ் ஹோல்டு செக்டர், அதாவது குடும்பங்களின் துறை. 109 மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டார்வின். டார்வின் வந்து என்ன அப்படின்னா ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், மெண்டல் லா ஆஃப் செக்ரிகேஷன், லமார்க் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்கர்டு கேரக்டர்ஸ், ஹைகோ டி வரைஸ் மியூட்டேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழில் பாருங்கள் டார்வின். டார்வின் வந்து என்னது சிற்றின தோற்றம், மெண்டல் தனித்து பிரிதல் விதி, லமார்க் தருவித்த பண்புகள் பரிணாம விதி, ஹெகோ டிவ்ரைஸ் வந்து திடீர் மாற்றம் மியூட்டேஷன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 110 which of the following statements about blue green algae is or are true? ஸோ நீல பச்சை பாசிகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோன்னா 1, 3 and 4 இந்த 3 மட்டும் தான் கரெக்ட். ஸோ அதை மட்டும் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த செல்ஸ் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் ப்ரோகேரியோட்டிக், அதாவது நீல பச்சை பாசிகளின் செல்கள் ப்ரோகேரியோட்டிக் வகையை சார்ந்தவை. அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க, த மெம்பரேன் பவுண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் தி செல்ஸ் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே, சவ்வு சூழ்ந்த கணிகங்கள் நீல பச்சை பாசிகளின் செல்களில் இல்லை. அண்ட் ஃபோர்த் ஒன் ஃப்ளாஜெல்லா ஆர் ஆப்சென்ட் இன் ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பச்சை பாசிகளில் கசை இலைகள் இல்லை. 112 மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ கல்கட்டா காங்கிரஸ் 1928 இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா டொமினியன் ஸ்டேட்டஸ். லாகூர் காங்கிரஸ் 1929 ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். கராச்சி காங்கிரஸ் 1931 வந்து ரெசல்யூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் பாலிசி. ராம்கார் காங்கிரஸ் 1940 வந்து 2 நேஷன் தியரி. ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி. தமிழில் பார்த்துக்கோங்க, வரிசை 1 மற்றும் வரிசை 2 ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணுறது தான். கல்கட்டா காங்கிரஸ் வந்து 1928 அது வந்து என்னது டொமினியன் அந்தஸ்து. லாகூர் காங்கிரஸ் 1929 முழு சுதந்திரம். கராச்சி காங்கிரஸ் 1931 அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கை மீதான தீர்மானம். ராம்கார் காங்கிரஸ் 1940 இருநாடு கொள்கை. 113 which is wrongly matched, தப்பாக மேட்ச் பண்ணியிருக்கிறது எதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 4 ஒன்லி. பேரக்பூர் சிப்பாய்ஸ் மியூட்னி, அதாவது பேரக்பூர் சிப்பாய்கள் கழகம் வந்து 1804 கொடுத்துருக்காங்க, பட் அது தப்பு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேரக்பூர் சிப்பாய் மியூட்னி வந்து 1824. மற்றபடி மூணுமே வந்து கரெக்டு. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த சந்தால்ஸ் ரெபலியன் வந்து 1855, மாப்பிளா ரெபலியன் வந்து 1921, வேலூர் மியூட்னி 1806. ஸோ தப்பானது ஆப்ஷன் டி 4 ஒன்லி. 114 அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஹோம் ரூல் லீக் அட் பூனா. ஸோ இதோட நம்ம டேட் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், ஐ மீன் இயர் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எது கேட்டிருந்தாலுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதில் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ஏ படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எது வருது, ஹோம் ரூல் லீக் அட் பூனா. ஸோ இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1916. ஓகேவா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹோம் ரூல் லீக் அட் பூனா. பூனா தன்னாட்சி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1916.
அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்காங்களா, பஞ்சாப் கவர்மெண்ட் டிபோர்டேஷன் ஆர்டர்ஸ் ஆஃப் டாக்டர் சத்யபால் அண்ட் டாக்டர் கிச்லே. டாக்டர் சத்யபால் மற்றும் டாக்டர் கிச்லே பஞ்சாப் அரசால் நாடு கடத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இது எப்போ அப்படின்னா 1919, அந்த ரவுலட் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம் தான். எந்த ஸோ அடுத்தது வந்து என்ன வரும்னா செகண்ட் ஒன், அதாவது கன்க்ளூஷன் ஆஃப் கக்கோரி கேஸ். ஸோ கக்கோரி கேஸ் இயர் வந்து 1925. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மர்டர் ஆஃப் எஸ்பி சவுண்டர். ஓகேவா, ஸோ இந்த இது வந்து 1927. ஸோ நமக்கு அந்த இயர் இயர் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இதை வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஹோம் ரூல் லீக் அட் பூனா வந்து எந்த வருஷம்னா 1916. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பஞ்சாப் கவர்மெண்ட் டிபோர்டேஷன் ஆர்டர் ஆஃப் டாக்டர் சத்யபால் அண்ட் டாக்டர் கிச்லே 1990. அது வந்து ஃபோர்த் ஒன், செகண்ட் ஒன். ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து எது கன்க்ளூஷன் ஆஃப் கக்கோரி கேஸ் அண்ட் லாஸ்ட்டாக வந்து மர்டர் ஆஃப் எஸ்பி சவுண்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Consider the given figure of location of multi-purpose project in India. Match list 1 with list 2. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அந்த மேப்பில் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் என்ன வரும் அப்படின்னு கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணோம். ஸோ 1 அப்படிங்கிறதுல என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹிராகுட். ஓகேவா, ஸோ ஹிராகுட் டேம் தான் வந்து 1ல் வரும். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ 2 மேலே இருக்கா, ஸோ 2ல் வந்து பக்ரா. அண்ட் 3ல் வந்து என்ன வரும்னா காந்தி சாகர். ஓகேவா, 3ல் வந்து காந்தி சாகர். அண்ட் ஃபோர்த் ஒன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நாகார்ஜுனா சாகர். ஸோ இந்தியா மேப்பில் ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, ஸோ என்னெல்லாம் டேம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுதான் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 மினரல் ஓர் அண்ட் மினரல் எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் மேக்னடைட், இது வந்து எதோட ஓர் அப்படின்னா அயன். ஓகேவா, மேக்னடைட்லேருந்து எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அயன். அதுக்கப்புறமா கேசரைட், இது வந்து டின். ஆந்திராசைட் வந்து கோல். அப்புறம் மிஸ்கோவைட் வந்து மைக்கா. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆப்ஷன் டி. எகெயின் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட் அண்ட் கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கால்நடை பொருட்கள் மற்றும் நாடு. ஸோ அதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பி தான் கரெக்ட், பீஃப். ஸோ பீஃப் வந்து எங்கே அப்படின்னா அர்ஜென்டினா, போர்க் வந்து சைனா, பட்டர் வந்து டென்மார்க், ஊல் வந்து ஆஸ்திரேலியா. சரியா, மாட்டிறைச்சி. ஸோ மாட்டிறைச்சி வந்து அர்ஜென்டினா, பன்றி இறைச்சி வந்து சீனா, வெண்ணெய் வந்து டென்மார்க், கம்பளி வந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி. 118 in the provincial towns such as Chennai, Mumbai, Calcutta and Delhi, which of the following is fixing the value of the cases in the courts of small causes from time to time? மாகாண நகரங்களான சென்னை, பம்பாய், கல்கட்டா மற்றும் தில்லியில் அமைந்துள்ள சிறு வழக்கு நீதிமன்றங்களில் வழக்கின் மதிப்பு தொகையை அவ்வப்போது நிர்ணயிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசாங்கம். 119 Supreme Court of India is considered as possessing large powers than the Supreme Court of USA. Why? இந்திய உச்ச நீதிமன்றம் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் பெற்று திகழ்வதாக கருதப்படுகிறது. ஏனெனில், ஸோ ஏனெனில் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லாமே. ஓகேவா, ஆப்ஷன் டி படி பிகாஸ் ஆஃப் ஆல் தி அபோ. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆல் தி அபோ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி இந்த மூணுமே கரெக்ட். Indian Supreme Court is not only a federal court and the guardian of the constitution and as well as highest court of appeal. இந்திய உச்ச நீதிமன்றம் கூட்டாட்சி நீதிமன்றமாக திகழ்வதோடு மட்டுமின்றி அரசியலமைப்பு காவலனாகவும் உச்சமேல் முறையீட்டு மன்றமாகவும் திகழ்கிறது. நெக்ஸ்ட் பி வந்தனது அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் ஹேவிங் பவர் டு என்டர்டைன் அப்பீல் ஃப்ரம் ட்ரிபியூனல்ஸ். அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாயங்களின் மேல்முறையீட்டை விசாரிக்க இயலாது. C. Supreme Court of India has advisory jurisdiction which the American Supreme Court is not having such power. இந்திய உச்சநீதிமன்றம் ஆலோசனை கூறும் அதிகாரம் உள்ளது, ஆனால் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அவ்வதிகாரம் பெற்றிருக்கவில்லை. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா மேற்கண்ட எல்லா காரணங்களுக்காகவும். 120 the conjugate base of NH4+ is ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு ஆசிட்லேருந்து ஹைட்ரஜன் அயனை ரிமூவ் பண்ணுறதை நம்ம கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ NH3.
121 the isomer of BHC which has insecticidal property. BHC இன் எந்த மாற்றியம் பூச்சிக்கொல்லி பண்பை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ BHC அப்படின்னா பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. BHC வந்து பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா காமா ஐசோமா. 122 galena is. ஸோ galena வந்து என்னன்னா ஒரு சல்ஃபைடு ஓர். இட் இஸ் அன் சல்ஃபைடு ஓர், ஒரு சல்ஃபைடு தாது ஆகும். ஸோ 124 பாருங்க. in the following cross between parents a child with blood B blood group is not possible. why அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் பெற்றோர்களுக்கான இணைப்பு அட்டவணையில் பி இரத்த வகையை கொண்டுள்ள குழந்தைக்கு வாய்ப்பில்லை, ஏன் என விளக்குக. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பிகாஸ் ஒன் பேரண்ட் இஸ் ஏ ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் டு தி அதர் இஸ் பி ஹெட்ரோசைக்கஸ். சில்ட்ரன் வித் ரிசசிவ் பி வில் பிகம் ஏ because A is dominant. If the parent with A blood group is heterozygous dominant, then only child with B blood group is possible. ஒருவரின் ஏ இரத்த வகை ஒரே வகை ஜீன்களை கொண்டுள்ளது, ஒருவரின் பி இரத்த வகை மாறுபட்ட ஜீன்களை கொண்டுள்ளது. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது ஒரே ஜீனில் இருக்கும், பி வந்து ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ மாறுபட்ட ஜீன்களை கொண்டுள்ளது. ஸோ ஒடுங்கிய பி இரத்த வகையை பெரும் குழந்தை ஏ ஜீனால் ஏ இரத்த வகையை பெறுகின்றன. ஏ இரத்த வகையை கொண்ட பெற்றோர் மாறுபட்ட ஜீன்களை ஏ கொண்டிருந்தால் மட்டுமே பி வகை குழந்தை தோன்றும். ஸோ பி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஏ இரத்த வகை இருக்காங்க இல்லையா? ஸோ ஏ வந்து டிஃப்ரெண்ட் ஜீன்களை இருந்தால் மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து தோன்றும், பி பிளட் குரூப் உள்ள குழந்தை தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 131 இந்தியன் ருப்பி சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. வாஸ் டிசைன்ட் இன் 2010 பை. ஸோ 2010 யார் வந்து இந்தியன் ருப்பி சிம்பிளை வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டி உதயகுமார். இவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவர். ஸோ இந்திய ரூபாயின் அடையாளம் என 2010 வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டி உதயகுமார். 132 Which South Asian country has adopted gross national happiness as an index of well-being of its citizens? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பூட்டான். எந்த தென் ஆசிய நாடு மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீட்டை மக்களின் நலனை குறிக்க பயன்படுத்தியது? ஆன்சர் வந்து என்னது? பூட்டான். Fill in the blanks. In 2008 India had the world's dash largest fishing industry. 2008 ஆண்டில் இந்தியாவின் மீன்வள தொழில் உலகில் டேஷ் இடத்தை பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தேர்ட். 134 After the decline of Sadavahanas, who emerged as important political power in South India? தென்னிந்தியாவில் சதவாகனர்கள் வீழ்ச்சிக்கு பின் மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்த வம்சாவளி எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தி பல்லவாஸ், பல்லவர்கள். 135 அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து எழுதிக்கணும். ஸோ அசர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் ஹேட் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் தேன் புத்திசம் ஓன் தி லைஃப் ஆஃப் தி பீப்புள் இன் தமிழ்நாடு. ரீசன் ஜெயினிசம் ஹேட் மச் மோர் இன் காமன் வித் ஹிந்துசம் தேன் புத்திசம். ஸோ இதில் ஏ வந்து கரெக்டாக, ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்டான வந்து ஆர் இருக்கு இல்லையா? இட் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ தமிழில் பாருங்கள். தமிழக மக்களின் வாழ்க்கையின் மீது பௌத்த மதத்தை விட சமண மதம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், சமண மதம் பௌத்த மதத்தை விட இந்து மதத்துடன் பல கூறுகளை பொதுவாக பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் ஆர் வந்து சரி, ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 136 Consider the following statement, assertion and reason. The age of consent bill was a remarkable achievement of பெஹ்ராம்ஜி மலபாரி. திருமண விருப்ப மசோதை பெஹ்ராம்ஜி மலபாரியின் முக்கியமான சாதனை ஆகும். ரீசன், the bill created an indissoluble bond between social reform and national movement. இந்த மசோதா சமுதாய சீர்திருத்தத்திற்கும் தேசிய இயக்கத்திற்கும் பிரிக்க முடியாத இணைப்பை உருவாக்கியது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்ட் அண்ட் ஏ இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ரீசன் இஸ் அ கரெக்டு தான். ஓகேவா? ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆர் அசர்ஷன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. லிஸ்ட் 1 and 2 ஸோ பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வாரன் ஹாஸ்டிங் வந்து ஹஃபீஸ் ரஹ்மத் கான். வாரன் ஹாஸ்டிங் ஹஃபீஸ் ரஹ்மத் கான். ஜான் ஷோர் வந்து பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன்.
தோஸ்த் முகமது வந்து லார்ட் ஆக்லாண்ட், லார்ட் மெக்ராட்டனி வந்து ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 138 auditing the governmental expenditure is vested with the அரசாங்கத்தின் செலவுகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி 4 ஒன்லி, அதாவது கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி. 139 find out the pair of wrongly matched water dispute tribunal. ஸோ தப்பாக மேட்ச் பண்ணிக்கிறது எது அப்படின்னா, அதாவது தவறாக குறிப்பிடப்பட்டுள்ள நதிநீர் பிரச்சனை தீர்ப்பாயம் மற்றும் நதிகளின் இணையை கண்டுபிடிக்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, அதாவது காவிரி வாட்டர். ஆப்ஷன் சி காவிரி வாட்டர், கர்நாடகா, கேரளா, கோவா அண்ட் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ அது வந்து தப்பு. கர்நாடகா, கேரளா, கோவா அண்ட் தமிழ்நாடு வந்து தப்பு. The ethics committee was constituted in Lok Sabha in the year. The ethics committee, அதாவது நன்னறி சார்ந்த குழு லோக் சபாவால் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2000. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 2000. 141 which of the following statement about National Development Council is or wrong? ஸோ தேசிய மேம்பாட்டு குழுவை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவை எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதை தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 4 it consists of principal secretaries of all the ministries அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அனைத்து அமைச்சகங்களின் முதன்மை செயலாளர்களை இது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து தப்பு. மற்ற 3மே வந்து கரெக்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வாஸ் செட்டப் இன் 1952. தேசிய மேம்பாட்டு குழு 1952 அமைக்கப்பட்டது. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இஸ் கன்சர்ன் வித் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசி. தேசிய மேம்பாட்டுக்குழு சமூக மற்றும் பொருளாதார கொள்கையுடன் ஈடுபாடு கொண்டது. இட் இஸ் எ கீ இன்ஸ்டிடியூஷன் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். மத்திய மாநில உறவுகளில் இது ஒரு முக்கிய நிறுவனம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 3மே கரெக்டாக. அண்ட் ஆப்ஷன் 4 எலோன் வந்து என்னென்னா தப்பு. மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சி படி பார்த்தோன்னா MGNREGA, இதோட ஆன்சர் வந்து guaranteed wage employment for at least 100 days, 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் SGSY, இது வந்து என்னென்னா ஃபார் இம்ப்ரூவிங் தி ஃபேமிலி இன்கம் ஆஃப் ரூரல் புவர். IAY, இது வந்து டு அப்கிரேட் ஹவுசிங் ஃபார் BPL, SC or ST. IMY, இது வந்து ஃபார் பெனிஃபிட் ஆஃப் ரூரல் விமன். MGNREGA 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம். அதுக்கப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, SGSY இல்லையா. ஸோ SGSY வந்து கிராம ஏழை மக்களின் குடும்ப வருமானத்தை உயர்த்துதல். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, IAY வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் SC ST பிரிவினருக்கு வீடு கட்டி கொடுத்தல். IMY வந்து என்னது, கிராம பெண்களின் பலனுக்காக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 143 2MV, அதாவது மெகாவாட். ஓகேவா? இன் பைல் லூப் ரியாக்டர் இன்ஸ்டால் ஃபார் நியூக்ளியர் ஃபியூல் ஸ்டடீஸ். அணு ஆற்றல் சார்ந்த எரிபொருள் ஆய்விற்காக உபயோகிக்கப்படும் 2 மெகாவாட் குவி வளையங்களால் இணை ஏந்திய அணு ஆற்றல் சார்ந்த ஆய்வு கால அமைவு எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1 துருவா. The billionaire author of the series of the famous Harry Potter is. Harry Potter கதை தொடரை எழுதி புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் A JK Rowling. What is Kinect? ஸோ கைனெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 only டெப்த் கேமரா சிஸ்டம், அதாவது உள்ளடங்கிய நிழற்பட கருவி முறைகள் டெப்த் கேமரா சிஸ்டம். 146 cancer immunologist James Allison is mainly associated with. புற்றுநோய் தடைக்காப்பு விஞ்ஞானி ஜேம்ஸ் ஆலிசன் கீழ்காணும் எவைகளோடு மட்டும் ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 1 and 4, அதாவது CTLA4 and erased tumors in mice. CTLA4 and சுண்டலில் உள்ள கடலையை நீக்கிறார். ஸோ இது ரெண்டும் தான். 147 193rd மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வாஸ். ஐக்கிய நாட்டு சபையின் 193வது உறுப்பினர் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சவுத் சூடான், தெற்கு சூடான். 148 மிஸ் யூனிவர்ஸ் ஆஃப் 2013 பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி. 2013 பிரபஞ்ச அழகி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா வெனிசுலா. ஆப்ஷன் ஏ வெனிசுலா.
149. Who won the World Chess Championship 2013 held at Chennai? சென்னையில் நடந்த உலக சதுரங்க போட்டி 2013 வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன். ஆப்ஷன் பி. ராமன் மகசே அவார்ட் 2013 winner ஹபிபா சாராபாய் பிலாங் டு விச் கண்ட்ரி? 2013 ஆண்டுக்கான ராமன் மகசாய் விருது பெற்ற ஹபிபா சாராபாய் எந்த நாட்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான். 158. Consider the following statement. Assertion and reason கொடுத்துருக்காங்க. Assertion. Under British rule in zamindari system, landlords charged heavy rents from tenants. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறையில் நிலப்பிரபுக்கள் குத்தகைதாரிடமிருந்து அதிக குத்தகை வசூலித்தார்கள். Next, reason. Under zamindari system, population grew, villages decayed and demand for lands also grew. மேற்படி ஆட்சியில் ஜமீன்தாரி முறையில் மக்கள் தொகை பெருக்கமும் கிராமங்களின் அழிவும் ஏற்பட்டதால் விளைநிலங்களின் தேவை பெருகியது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏயும் ஆரும் கரெக்டு தான், ஆரும் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 159. டெமோகிராஃபிக் டிவைட் அண்ட் ரெஃபர்ஸ் டு, அதாவது மக்கள் தொகை லாப ஈவி என்ற கருத்து வெளிப்படுத்துவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் தி ஒர்க்கிங் ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 64. அதிக விகித அளவில் வேலை பார்க்கும் வயதிலானவர்கள் 15 முதல் 64 வரையில் மக்கள் தொகையில் காணப்படுவது. 160. The ABO blood grouping was first discovered by. ABO இரத்த வகைகளை முதலில் கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. லான்ஸ்டெய்னர் அண்ட் லெவின். 161. One of the main source of vitamin C is. வைட்டமின் சி கீழ்கண்டவைகளில் எதில் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னா எலுமிச்சை, அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். 162. Arrange the following stage of மியோசிஸ் 1 இன் கரெக்ட் சீக்வன்ஸ். மியோசிஸ் அதாவது பின்வரும் மியோசிஸ் 1 இன் நிலைகளை சரியான வரிசைகள் எழுதுக. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா லெப்டோட்டின் வரும், அதுக்கப்புறமா சைகோட்டின் வரும், நெக்ஸ்ட் வந்து பேச்சுடைன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டிப்ளோட்டைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லெப்டோட்டைன், அதுக்கப்புறம் சைகோட்டைன், பேக்கிடைன், நெக்ஸ்ட் லாஸ்ட் தான் வந்து என்னென்னா டிப்ளோட்டைன். 163. லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடினைன் வந்து பியூரைன், தைமின் வந்து பிரிமிடைன், ரிபோஸ் வந்து என்ன அப்படின்னா சுகர், ஆர்என்ஏ வந்து யூரேசில். 167. Find out the incorrect statement among the following with regards to ராஜாஜி குறித்து கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானவை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 3 and 4. ஸோ 3 வந்து என்னதுன்னா ஹோம் மினிஸ்டர் இந்த இன்டரிங் கவர்மெண்ட், அது வந்து தப்பு. இடைக்கால அரசின் உள்துறை அமைச்சர் வந்து இவர் இல்லை. ஸோ இது தப்பு. அண்ட் 4th one இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இந்த ஃப்ரீ இந்தியா, சுதந்திர இந்தியாவில் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. 3 and 4 தப்பு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்ட் தானே. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்டு காந்தி ஆசிரமம் இன் புதுப்பாளையம். ஸோ ராஜாஜி வந்து புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமம் அமைத்தார். அண்ட் ஹி ஆல்சோ ஸ்டார்டட் சால்ட் சத்தியாகிரகா இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்தது யார் அப்படின்னா ராஜாஜி. 168 லிஸ்ட் 1 and 2 வந்து கொடுத்துருக்காங்க. we have to match it. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. லார்டு மிண்டோ வந்து டிவைட் அண்ட் ரூல். கேஆர் காமா வந்து என்ன அப்படின்னா ரெவல்யூஷனரி. அப்துல் கலாம் ஆசாத் வந்து யார் அப்படின்னா கிலாஃபட் மூமெண்ட். காமன்வெல்த் வந்து ஹோம் ரூல் லீக். சரியா? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 169. ஃபைண்ட் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட் எமோங் தி ஃபாலோயிங். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது 3 only ராங். யாரை பற்றி அப்படின்னா பாரதியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணுவோம். 3 மட்டும் தப்பு. பாரதி அக்ளைம்டு காந்தி as மகாத்மா ஈவன் பிஃபோர் டாகூர் in 1910. He burned foreign clothes at Madras Coast in 1906. He was exiled to Pondicherry from 1908 to 1918. Sub-editor of Swadeshi Mitran in 1904.
தாகூருக்கு முன்பே காந்தியை மகாத்மா என 1910 பாரதி புகழ்ந்தார். 1906 சென்னை கடற்கரையில் மேலை நாட்டு துணிகளை எரித்தார். 1908 முதல் 1918 வரை பாண்டிச்சேரிக்கு நாடு கடத்தப்பட்டார். 1904 சுதேசி மித்திரனின் துணை ஆசிரியர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 ஒன்லி. 117. Consider the given figure of seas of Northwest Europe. Match list 1 with list 2 and select the correct answer using the code given below it. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பி பற்றி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது, அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா மேப்பு. ஸோ அந்த மேப்பில் ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஐரிஷ் சி. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது ஐரிஷ் சி. செகண்ட் வந்து இருக்கிறது பால்டிக் சி. செகண்ட் வந்து இருக்கிறது பால்டிக் சி. தேர்டு வந்து நார்வேகியன் சி. தேர்டு வந்து இது நார்வேகியன் சி. அண்ட் ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னா நார்த் சி. சரியா. 171 லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ we have to again match. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிட்டி அண்ட் கிளைமேட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மானஸ் வந்து என்னென்னா ரெய்னி ட்ராபிக். வால்ப்ரிசோ வந்து ட்ரை சம்மர் சப்ட்ராபிக். சென்னை வந்து வெட் அண்ட் ட்ரை ட்ராபிக். டெனேவர் வந்து மிட் லாட்டிடியூட் ஆரிட் அண்ட் செமி ஆரிட். ஸோ தமிழில் பாருங்கள். மானஸ் வந்து ஈர அயன. வால்ப்ரைசோ வந்து என்னென்னா உப அயன வறண்ட கோடை. சென்னை வந்து ஈர மற்றும் வறண்ட அயனம். டெனிவர் வந்து மத்திய அட்ச பாலை மற்றும் அரைப்பாலை. மேட்ச் தி ஃபாலோயிங். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. குளோபிகிரேனியா ஊஸ் வந்து என்னென்னா கால்கேரியஸ். நெக்ஸ்ட் நெரிட்டிக் டெபாசிட் வந்து சாண்ட். டயட்டமா ஊஸ் வந்து சிலீஷியஸ். டீப் சி டெபாசிட் வந்து ரெட் கிளே. சேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 173 which of the following is true. எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட்ஸ் 12 members to the ராஜ்யசபா. இந்திய ஜனாதிபதி மாநிலங்களவைக்கு 12 நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். அது வந்து கரெக்டு. செகண்ட் ஒன் இன் யூஎஸ் there is no such nominated member to the Senate. அமெரிக்காவில் இது போன்ற நியமன உறுப்பினர்கள் செனட்டில் நியமிக்கப்படுவதில்லை. ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 and 2 ஆர் ட்ரூ. 174 assertion and reason பார்த்துக்கோங்க. ஸோ assertion வந்து என்ன கொடுத்துருக்காங்க, the executive and the legislature of the union shall have extraordinary power during an emergency. அதாவது நெருக்கடி நிலையின் பொழுது மைய நிர்வாகமும் சட்டமன்றமும் தனி சிறப்பு அதிகாரங்களை கொண்டிருக்கும். Reason, the union executive has the power to give direction to state only to the matter specified in the article 256 to 257. விதி 256 to 257 படிதான் மைய நிர்வாகம் ஒரு மாநிலத்துக்கு கட்டளை பிறப்பிக்க முடியும். ஸோ அது வந்து தப்பு. ஓகேவா. ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கும். அண்ட் ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல் டெட்ரா கார்பனேட் வந்து என்னன்னா 0. ஆப்ஷன் பி 0. நிக்கல் டெட்ரா கார்பனேட் அதில் உள்ள நிக்கலின் ஆக்சிடேட்டர் நிலை வந்து 0. 176 the star seen close to the earth. பூமிக்கு மிக அருகாமையில் காணப்படும் விண்மீன் வந்து ஆல்ஃபா சென்ச்சுரி. ஆப்ஷன் பி ஆல்ஃபா சென்ச்சுரி. 177 the oscillation due to gravity at the center of the earth வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. பூமியின் மைய பகுதியில் புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு வந்து ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஆப்ஷன் ஏ சூரிய மதிப்புக்கு சமம். 178 magnetic effect of current was discovered by. மின்னோட்டத்தின் காந்த புல விளைவினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஒரஸ்டட். ஆப்ஷன் சி ஒரஸ்டட். 181 லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷரி வந்து என்ன அப்படின்னா ப்ரைமரி செக்டார். மைனிங் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிசிட்டி கேஸ் வாட்டர் சப்ளை வந்து செகண்டரி செக்டார். ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து சர்வீஸ் செக்டார். unincorporated enterprises and household industries வந்து unorganized sector. ஆக்சுவலி மைனிங் வந்து எதில் வரும்னா ப்ரைமரி செக்டாரில் தான் வரும். இப்போ நம்மளோட புக்ஸை பார்த்தோன்னா மைனிங் வந்து ப்ரைமரி செக்டாரில் தான் வரும். ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
விவசாயம், காடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு வந்து முதன்மைத்துறை. சுரங்கத்துறை, உற்பத்தி, மின்சாரம், எரிவாயு, குடிநீர் வந்து இடைநிலைத்துறை. வர்த்தகம், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து என்னது அமைப்பு சாரா துறை. தமிழ் என்னது சர்வீஸ் செக்டாருக்கும் வரும். பணிகள் துறை. அமைப்பு சாரா நிறுவனங்கள், குடிமை தொழில்கள் வந்து என்ன அப்படின்னா அமைப்பு சாரா துறை. ஸோ அன்ஆர்கனைஸ்டு, அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு. புரியுதானே? அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டா, அதுதான் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. அமைப்பு சாரா நிறுவனங்கள், அமைப்பு சாரா துறை. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிறது வந்து என்னது ஆப்ஷன் பி தான். 182 which of the following is correctly matched? ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறது அப்படின்னா திக் நிகயா அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஐடியா அண்ட் மௌரியன் பாலிட்டி. மௌரியர்களின் அரசியல் புத்த மத கொள்கைகளின் தாக்கம். மௌரியர்களின் அரசியலில் புத்த மத கொள்கைகளின் தாக்கம் தான் திக் நிகயா. 183 லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. யக்ஷகானம் வந்து எங்கன்னா கர்நாடகா. தமாஷா, ஸோ தமாஷா வந்து மகாராஷ்டிரா. ராஸ் லீலா வந்து மணிப்பூர். யாத்ரா வந்து பெங்கால். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 184 arrange the annexation of state under the doctrine of lives in chronological order and select the codes given below. பிறழ்வு கொள்கையால் மாநிலங்கள் இணைக்கப்பட்டதை கால வரிசைப்படுத்தி கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தோன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அது மூலமாக வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து ஸ்டேட்ஸ் எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது வந்துச்சுன்னா ஜான்சி, அண்ட் செகண்ட் வந்து உதய்பூர், அண்ட் ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து என்னென்னா ஜெய்ப்பூர், அண்ட் லாஸ்ட்டாக வந்து சத்தாரா. ஓகேவா? ஜான்சி, உதய்பூர், ஜெய்ப்பூர், சத்தாரா. மேட்ச் தி ஃபாலோயிங். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? பாபே சன்யால் அப்படிங்கிறவங்க வந்து பெயிண்டர், அது வேறு வந்து யார் அப்படின்னா ஓவியர். சித்தாரா தேவி வந்து என்னென்னா டான்சர், நடன நிபுணர். கேசி ஆரியா வந்து யார் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட், கலை நிபுணர். கிரீஷ் சந்திர கோஷ் வந்து நேஷ்னல் தியேட்டர், அதாவது தேசிய நாடகம். ஆன்சர் ஆப்ஷன் பி. 186 which of the following statements about fundamental rights are true? ஃபண்டமெண்டல் ரைட் பற்றி கொடுத்துருக்காங்க, அதில் எது ட்ரூன்னு கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது 4 only. The fundamental rights guarantees the political freedom to the citizen. அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரத்தை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. ஓகேவா? ஆப்ஷன் டி. எகெயின் வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match it. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கிறது ரைட் டு ஃப்ரீடம். 23 to 24 ஆர்டிக்கல் வந்து ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிக்கல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். விதி 14 to 18 வந்து என்னென்னா சமத்துவ உரிமை. 19 to 22 சுதந்திர உரிமை. 23 to 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 32 வந்து அரசியல் பரிகார உரிமை. ஆப்ஷன் ஏ. 188 லிஸ்ட் 1 and 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 44th Constitutional Amendment Act வந்து என்னென்னா privilege of each House of Parliament, its committees and members. 61st Constitutional Amendment Act வந்து என்னென்னா voting age reduced from 21 to 18. 79th Constitutional Amendment Act வந்து என்ன அப்படின்னா delimitation of constituencies on the basis of 2001 census. 87th Constitutional Amendment Act வந்து என்ன அப்படின்னா reservation of seats to last until 2010. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ தமிழில் பாருங்கள். 44th அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வந்து பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் சிறப்பு நிலைகள், அதன் குழுக்கள் மற்றும் உறுப்பினர்கள். 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்படுதல். 79வது அரசியல் சட்ட திருத்தம் வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறுத்தல். 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 2010 வரை இடஒதுக்கீடு தொடரும். ஸோ அந்த இதுதான் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 189 the Central Administrative Tribunal were set up on the recommendation of மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் யாருடைய பரிந்துரையால் அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த குழுமம். 190 consider the following statement.
Which of the statement is correct? So answer வந்து option A, அதாவது 1 only. Rafael Nadal won men's single French Open tennis tournament 2013. Rafael Nadal வந்து தனிநபர் French Open tennis 2013 வென்றார். அது மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் A. 191. Which of the following term is not related to the option nota in the voting system? பின்வருவனவற்றுள் எந்த சொல் வாக்கு முறையில் வாய்ப்பு நோட்டாவுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி இன்வேலிட் வோட், அதாவது செல்லாத வாக்கு. அது வந்து நோட்டா கூட மேட்ச் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு நோட்டா. 192 வந்து பார்த்தீங்கன்னா நேம் த சேட்டலைட் envisaged to launch 4-ton class of satellite into geosynchronous transfer orbit. Name the satellite envisaged to launch 4-ton class of satellite into geosynchronous transfer orbit. 4 டன் எடை உள்ளது புவி கால கட்டளைப்படுத்தி கோளப்பாதையில் மாற்ற எது நோக்கியுள்ள துணைக்கோள்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் 2, அதாவது ஆப்ஷன் பி 2 ஒன்லி. GSLV MK3. 193. Choose the correct answer. Indira Gandhi National Integration Award 2013 was conferred to. இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டு விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ MS சுவாமிநாதன். 194. The CEO of PepsiCo and is one of the most powerful women வந்து யார் அப்படின்னா ஆப்ஷன் டி இந்திரா நோய். ஓகேவா, பெப்சிகோவின் தலைமை கட்டுப்பாட்டு செயல் அதிகாரி மற்றும் சக்தி வாய்ந்த பெண்மணியாக கருதப்படுபவர் ஆப்ஷன் டி இந்திரா நோய். 195. One of the coral reef area identified for intensive conservation and management is. அதி தீவிர பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்காக கண்டறியப்பட்ட பவள பாறைகள் உள்ள இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ லக்ஷதீப். 196. Name the Nobel Prize winner who was awarded the prize 39 years after he identified boson particle in his name. Answer on the option B பீட்டர் W. ஹிக்ஸ், அதாவது தன்னுடைய பெயரில் போசான் அணுக்கூறு கண்டுபிடித்த பின் 39 வருடங்களுக்கு பிறகு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி யார் அப்படின்னா பீட்டர் W. ஹிக்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் பி பீட்டர் W. ஹிக்ஸ். 197. The main website http www.pib.gov.in is trilingual in English, Urdu and Hindi. Option C English, Urdu and Hindi. 198. Which one of the following organization has won the Nobel Peace Prize for the year 2013? பின்வருவனவற்றில் எந்த ஒரு அமைப்பு 2013ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பிரைஸ் வென்றது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆர்கனைசேஷன் ஃபார் தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ், அதாவது வேதியியல் ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்பு. 199. Who is a newly appointed Chief Justice of Jharkhand ஹைகோர்ட்? ஸோ ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணால் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டுக்காங்க. ஸோ அப்போ வந்து யார் அப்படின்னா நீதிபதி பானுமதி அப்படிங்கிறவங்க, ஜஸ்டிஸ் ஆர் பானுமதி. ஸோ இப்போ வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ரவி ரஞ்சன் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ரவி ரஞ்சன் அப்படிங்கிறவங்க தான் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் தி ஆதர் ஆஃப் தி ஆட்டோபயோகிராஃபி என்டைட்டில் மை ஜர்னி, எனது பயணம் என்ற தலைப்பை கொண்ட சுயசரிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி APJ அப்துல் கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.